திரைத்துறையில் கிட்டத்தட்ட ஒரு 45 ஆண்டு காலமாக நான் இருந்து வந்தாலும் என்னுடைய பையன்களை வைத்து படம் தயாரித்திருக்கின்றேன். ஆனால் விஜயை வைத்து படம் தயாரிப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. வரிசையாக அவர் வெளிப்படங்களே பண்ணி கொண்டிருந்தார். தற்போதுதான் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது. அதை உங்கள் மத்தியிலே அந்த மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என் கல்யாணத்துக்கு அப்புறம் இப்போ தான் எனக்கு வேஷ்டி கட்டி விட்டுட்டாங்க. லைஃப்பில் செகண்ட் டைம் வேஷ்டி கட்டிகிட்டு இருக்கேன். விஜய் வந்து என்னோடய இண்டஸ்ட்ரியில் வந்து என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எதுவுமே இல்லாமல் ஒரு நல்ல பர்சன் அண்ட் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட், ஒன் ஆஃப் த பெஸ்ட் பீப்புள் ஐ எவர் மெட். 6 படம் தொடர்ந்து பண்ணியிருக்கோம் அண்ட் எல்லாமே சாங்ஸ் வந்து நல்லா ஒர்க் ஆச்சு. காம்பினேஷன் அப்படின்னா என்னுடைய சாங்க்கும் அவரோட விஷுவல் என்றைக்குமே வந்து ஒரு பிளெண்ட் ஆகி வந்துகிட்டே இருக்கும். அப்புறம் ஒரு 5 படத்துக்கு அப்புறம் தெரிஞ்சிடும் இவங்கிட்ட இவ்வளோ தான் பாட்டு வரும், அவர்கிட்ட அவ்வளோதான் விஷுவல் வரும் அப்படின்னு. ஸோ அந்த புரிதல், இந்த பாட்டு இப்படி டியூன் பண்ணோன்னா விஷுவல் வந்து இப்படி அவர் எடுப்பார் அப்படின்ற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து காம்பினேஷன்ஸில் வந்து நம்ம அந்த மேஜிக்கை ஃபீல் பண்ணலாம். நான் வந்து பூக்கள் பூக்கம்ல அந்த மேஜிக் ஃபீல் பண்ணேன். என்னுடைய சாங்ஸ்க்கு வந்து இது வரைக்கும் பெஸ்ட் விஷுவல் கொடுத்தது வந்து விஜய் தான். அப்புறம் சைவம் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, ஒரு சின்ன பசங்களாம் வந்து ஊருக்கு வந்து ஹாலிடேஸ்க்கு கிளம்பி போவாங்க. அந்த மாதிரி எல்லாருக்குமே வந்து அவங்களுடைய சொந்த ஊருக்கு அந்த மாதிரி போகிற மாதிரி இது வந்து ஒரு ட்ராவலாக இருக்கும். உங்கள் எல்லாருக்குமே எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல், எந்த ஒரு கமர்ஷியல் எண்ணங்களும் இல்லாமல் ப்ராப்பராக இந்த ஸ்கிரிப்டுக்கு என்ன தேவை, பாடல்கள் ஜென்யூனான ஒரு சாங்ஸு, ஸ்கிரிப்டு வந்து தாண்டாமல் அந்த ஃபீலை கெடுக்காமல் அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு சாங்ஸாக வந்திருக்குது. படம் பார்த்திங்கன்னா ஒரு ஜென்யூனான ஃபிலிம், ஒரு ஸ்வீட் ஃபிலிம். ஒரு ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், ஒரு மால்குடி டேஸ் மாதிரியோ இல்லை ஒரு மக்கடி மாதிரியோ ஒரு ஸ்வீட்டான ஒரு ஃபிலிம். அண்ட் அகெயின் நாங்கள் எல்லாருமே ஒரு டீமாக சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். நீரவ், நான், ஆண்டனி, ஆர்ட் டைரக்டர் எல்லாருமே வந்து தொடர்ந்து இது வந்து 6th ஃபிலிம் சேர்ந்து விஜயோட ஒர்க் பண்ணேன். அண்ட் இந்த பயணம் டெஃபினட்டாக தொடரும். அண்ட் தேங்க்ஸ் விஜய், தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி திங். தேங்க்யூ. ரொம்ப மகிழ்ச்சி, இறைவனுக்கு நன்றி. நான் கொஞ்சம் கரடு மூடாக போகக்கூடாது, சைவம் டைட்டில் வச்சுருக்காப்புல, விஜய் வேறு ரொம்ப சாப்பிட்டுன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். உள்ளே வந்து பார்த்தவொடனே தான் மீசையெல்லாம் முறுக்கி விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிடுச்சு. என்னை மறந்து ஒரு என் ஊருக்கு போன மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. உள்ளே வரும்போதே ஒரு திருவிழா. ஏன்டா விஜய் சொல்லியிருந்தானா நானும் வேஷ்டி கட்டி வந்திருப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் வேஷ்டி கட்டுறதுக்கு. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. விஜய் நல்ல படம் பண்ணியிருக்கீங்க. சைவம் சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. சைவம் சாப்பிடுங்க, அசைவம் சாப்பிடுங்க, மனசில் சைவமாக இருங்கன்னு தான் நான் சொல்கிறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நான் உண்மையாகவே ஏதோ கல்யாண வீட்டுக்குள்ளே வந்த மாதிரி தான் இருக்கேன். விஜய்க்கு வந்து தேட்டரில் ஃபேமிலி ஆடியன்ஸ் வருவாங்கன்னு தெரியும். ஆனால் ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு இவ்வளோ ஃபேமிலிஸ் வருவாங்கன்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை. அது என்னமோ மாயம் வச்சுருக்காரு அவர். ஸோ கண்டிப்பாக இதே மாதிரி சைவம் ரிலீஸ்க்கு தேட்டர்லேயும் ஃபேமிலிஸாக வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன் நான். நிச்சயமாக நாசர் சார் நல்லா நடிப்பார் அப்படின்னா நான் சினிமாவுக்கு புதுசாக வந்த மாதிரி ஆகிடும். ஏஎல் விஜய் நல்லா டைரக்ட் பண்ணுவார்னா திருப்பி அந்த மாதிரி தான் ஆகிடும். சாரா நல்லா நடிக்குதுன்னு சொன்னால் கூட நான் என்னப்பா எந்த ஊர் பண்ணி அப்படின்னு கேட்பாங்க என்ன. அதனால் உங்களை பற்றிலாம் சொல்லவே வேணாம். கிரேட், ஒண்டர்ஃபுல் டீம். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ ஆல். இவ்வளோ நாள் நீங்கள் பண்ணிகிட்டு இருந்த அந்த புதுமையான விஷயங்கள் எல்லாமே நான் ரொம்ப ரசிச்சிருக்கேன். நாங்கள் ரொம்ப ரசிச்சிருக்கோம். அதே மாதிரி தான் சைவம் படமும் இருக்கும்னு நம்புகிறேன்.
அண்ணே அடுத்த படத்து ஃபங்க்ஷனை வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கிரவுண்டில் வைங்க விஜய். நமக்கு அவ்வளோ நண்பர்கள் இருக்காங்க. இந்த நல்லா இருக்கு வரி படிக்க தெரியுமா? உங்கள் டயலாக்லாம் பேசுகிறேன் நான், பக்கம் பக்கமாக தரீங்க நீங்கள், இன்னும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஒரே ஒரு ஊரில் ஒரு வீடு, உறவுகள் கூடும் கிளி கூடு. ஆஹா காட் பிளஸ்.